அந்த பெண்ணின் தலையை வெட்ட ஒரு காட்டுவாசி நெருங்கிய போது அவன் மேல் ஒரு அம்பு பாய்கிறது. அடுத்த நிமிடம் அந்த காட்டுவாசி மேடையிலிருந்து சரிந்து கீழே விழுந்தான். அந்த பெண் தன்னை காப்பாற்றியது யார் என்று பார்க்க அங்கே தன் வீரர்களுடன் வந்தான் பராக்கிரமன். பிறகு அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக காட்டுவாசிகளிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் பராக்கிரமன். சண்டைக்கு நடுவே பராக்கிரமன் அந்த பெண்ணை அழைக்க அவளும் இந்த இடத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்பதற்காக பராக்கிரமனுடன் வர சம்மதித்தாள். பின் பராக்கிரமன் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு தப்பிச் சென்றான். இங்கே நெடுஞ்செழியன் நாட்டு எல்லை பகுதியில் அந்த அரக்கர்கள் கூட்டத்திற்கும் நெடுஞ்செழியனின் போர் வீரர்களுக்கிடையே கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது. அரண்மனையில் நெடுஞ்செழியனை பார்க்க வந்த தளபதி, அரசே, நாம் போரில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அரக்கர்கள் நினைத்ததை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவது மிக கடினம் என்று கூறினான். இதை கேட்டவுடன் நெடுஞ்செழியன் சற்று அமைதியானான். பின் தனது தளபதியை பார்த்து, நம் நாட்டு பெண்களையும் குழந்தைகளையும் நமது நாட்டில் உள்ள பதுங்கு குழியில் அழைத்துச் சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். குறைந்தபட்சம் நாம் அவர்களையாவது காப்பாற்றலாம் என்று கூறிவிட்டு, நான் உடனே உதவிக்காக வெள்ளை அரண்மனைக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு நெடுஞ்செழியன் சிறு படைகளை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். இங்கே காட்டுப்பகுதி வழியாக பராக்கிரமனின் கட்டுப்பாட்டில் அந்த பெண் வந்து கொண்டிருந்தாள். இப்போது அந்த பெண்ணுக்கு என் நிலைமை ஏன் இப்படியாகிவிட்டது? ஒருவரிடம் இருந்து தப்பித்து வந்தால் மற்றொருவரிடம் மாட்டிக்கொள்கிறோமே என்று வருத்தத்துடன் வந்து கொண்டிருந்தாள். பிறகு இதற்கு மேலேயும் தன் அம்மாவிடம் உதவி கேட்காமல் இருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளில் திரும்பவும் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து தன் அம்மாவின் மேலிருந்த மன வருத்தத்தை எல்லாம் மறந்து தன் மனதில் அம்மாவை உதவிக்காக அழைத்தாள். அடுத்த நிமிடம் அவர்களை சுற்றி புகை மூட்டமும் பலத்த காற்றும் வீசியது. பின் அந்த புகை மூட்டத்தில் இருந்து சூனியக்காரி பஞ்சமி வந்தாள். அவளை பார்த்ததும் பராக்கிரமனும் அவனது வீரர்களும் பயத்தில் உறைந்து நின்றனர். அதற்கு காரணம் அவளின் உருவம் மிகப்பெரியதாக இருந்ததும் அவளின் முகம் மிக கொடூரமாக இருந்ததும் தான். அந்த சூனியக்காரி பராக்கிரமனை பார்த்து, எனது மகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இங்கிருந்து திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுங்கள், நான் உங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன் என்றது. பராக்கிரமன், என்ன, எங்களது வம்சத்தின் பொக்கிஷமான எங்களின் இந்திரராணி உன் மகளா? என்ன உளறுகிறாய் என்று மறுத்து பேசினான் பராக்கிரமன். உடனே கோபம் கொண்ட பஞ்சமி பராக்கிரமனை அழிக்க பிசாசுகளை அவன் மேல் ஏவி விட அந்த பிசாசுகள் முதலில் பராக்கிரமனை நெருங்கி பின் அவனிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்து விலகி ஓடியது. இதை பார்த்து குழப்பத்தில் இருந்த பஞ்சமி, எப்படி இவன் பிசாசுகளிடமிருந்து தப்பித்தான் என்று பராக்கிரமனை உற்று பார்க்க அவன் கழுத்தில் பச்சை நிற ஒளி சக்தி கொண்ட கல் அவனிடம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பஞ்சமி. அரண்மனையில் இருந்து பராக்கிரமன் புறப்படும் முன் வீரபராந்தகன் தனது பச்சை நிற ஒளி சக்தி கொண்ட கல்லை பராக்கிரமனுக்கு கொடுத்திருப்பான். அதனாலதான் பராக்கிரமன் அந்த பிசாசுகளிடமிருந்து தப்பித்திருப்பான்.
பின் பராக்கிரமன், உன் மந்திர தந்திரங்களுக்கு பயந்து ஓடிவிடுவேன் என்று நினைத்தாயா என்று கூறிவிட்டு, இதோ பார் பஞ்சமி, உனது இந்த அகோரமான உருவத்திற்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்க இவள் எப்படி உன் மகளாக இருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. நீ மட்டும் உனக்கு பிறந்தவள்தான் இந்த பெண். நீதான் இவளுக்கு உண்மையான தாய் என்று நிரூபித்து விடு. அதற்கான ஒரு ஆதாரத்தை காட்டு. அடுத்த நிமிடம் இவளை உன்னுடன் விட்டு செல்கிறேன் என்றான் பராக்கிரமன். இதை கேட்டதும் பஞ்சமி எதுவும் பேசாமல் அமைதியானாள். உடனே அந்த பெண், ஏன் அம்மா மௌனமாக இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் மகள் என்று நிரூபித்துவிட்டு என்னை அழைத்து செல்லுங்கள் என சொல்லி அழுதாள். சிறு அமைதிக்கு பிறகு அந்த பெண்ணை பார்த்து, நான் உன்னை பெற்ற உண்மையான தாய் கிடையாது என்று கூறி இத்தனை நாள் ரகசியமாக தன் மனதில் வைத்திருந்த அந்த உண்மையை பற்றி சொல்லத் தொடங்கினான்.